தெரியுமா? 8-7 மலை. இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன், மொல்ல மாறி, முடிச்ச விக்கி, 3 சீட்டு விளையாடுறவன், அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதோட இங்க கஞ்சா கடத்துறீங்களாமே, அவங்கள கண்ணா பின்னா அடிப்பேன். அது மட்டும் இல்ல, பிக் பாக்கெட் அடிக்கிறவனை பார்த்து இந்த சேலையை கட்டிக்க. என்ன முறைக்கிற? உன்னை நான் ஒருத்தனா சமாளிக்க முடியாதுன்னு தான். இங்க பாரு. ஆம்பளை அலட்சியமா பேசுவியா? அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை ஆண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க உடக்கமா பொம்பளை நடந்துக்க. மங்கம்மா, மங்கம்மா, என்னடி இது? எப்பவும் புள்ளிமான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறவா இன்னைக்கு என்னடானா பெரிய குளத்து பெரிய தேர் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு போறாள. மங்கம்மா, அடியே மங்கம்மா. ஐயோ தம்பி, ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அந்த பாவிகளுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல. அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ, 3000 30 லட்சம் 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா. தம்பி தம்பி, ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, அந்த காட்டு புண்ணியதான் சமாளிச்சிருங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். மதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனே. என் நெஞ்சு பதற பதற, ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டை எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையாது கஞ்சா. ஊருக்கு நல்லது இல்லடா, எங்களுக்கு என்னடா? எங்க காலம் எப்பவுமே நல்லா இருக்கும். ஏய், 14 வருஷத்துக்கு முன்னால இதே சூளக்கல் உருணியில தண்ணி எடுக்க வந்த மலையாண்டியோட காலை இவர் வெட்டினாரு. இந்த ஆத்தா அவர் காலை எடுத்துட்டாளா? வாங்கடா போலம்பாம. அன்னைக்கு கூட அபிஷேகம் நின்னு போயிடுச்சு. ஆத்தா இவர் தலையை எடுத்துட்டாளா என்ன? இந்த பட்னி கூட்டத்துக்கிட்ட என்ன பேச்சு? அபிஷேகம் நடக்க கூடாது. தங்கையா, முன் வச்ச கால பின் வைக்காத, எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு வா. அப்பத்தாண்டா என் பிள்ளை நீ. இதுக்கு மேலே நீ உள்ள போன போடா. என்னையா சொல்ற? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. அண்ணன் நாங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கோம். அண்ணன் உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காருமா. யார்கிட்டயும் சொல்லாம நீங்க மட்டும் என் கூட வாங்க. என் மகன் எங்கயா இருக்கிறான்? பழி வாங்காம விட மாட்டேன். நான் வரேன். தங்கையா, அதுக்கு இது நேரம் இல்லப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னால இனிமே 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்க ஆத்திரங்களுக்கு புரியுதுடே. அந்த குள்ளநெறி வழியில இந்த சிக்க கூடாதுடே. அடே, உங்களுக்கு பிடிக்கிறா அவருக்கு பட்டு ஐயோ